நெஞ்சத்துக்கு இல்லாத இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். மதுவும் கௌதமும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோட்டோலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு வந்து சந்தோஷ் வந்துட்டு கௌதம் கிட்ட வந்து காமிச்சிட்ருக்காங்க. அப்போது அப்பர்ணா வந்துட்டு மது வந்து உன்னோட ரூமை காமிக்கிறவா அப்படின்னு சொல்லும்போது என்னது என்னோட ரூமா அப்படின்னு கேட்க, கௌதமோட ரூம் தான் உன்னோட ரூம், வா காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போக, அப்போ கௌதம் வந்துட்டு அப்பர்ணா ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, ஏன் ரூமை எதுக்காக காமிக்கணும் அப்படின்னு சொல்ல, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது அவளோட ரூம் தானே, அதனால தான் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு எந்தெந்த இடத்துல எந்த பொருளை வச்சுருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் அவள் மாற்றி வச்சுட்டா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் நீ இதுக்கப்புறம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மது அங்கே ரூமை போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ கௌதம் அங்கே ரூமுக்கு போகிறாரு. இவளை வந்து நம்மளால் ஒரு 5 நிமிஷம் கூட தாங்கிக்க முடியலையே, எப்படி நம்ம காலம் முழுக்க இவ கூட வாழ போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அங்கே ஃபோட்டோலாம் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ஃபோட்டோலாம் சரியாக வைக்க மாட்டாங்க, ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கௌதம் வந்துட்டு அதெல்லாம் வந்து கரெக்டாக வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ சந்தோஷ் வந்துட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, அது சும்மா ஷோக்காக வச்சுருக்கிறது, இன்டீரியர் டெக்கரேட் பண்ண வந்தவங்க வந்துட்டு இந்த ரேக்கில் புக்கு வச்சா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வச்சது தான், அப்பப்போ வேலைக்காரங்கிட்ட தொடச்சி வைக்க சொல்லுவான், அதெல்லாம் வந்து தொடச்சி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்ன ஷோ காமிக்கிறவன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாங்களா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு சந்தோஷம் வந்து ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அப்போ அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு புக்கை அப்படியே வச்சுருவாங்க. அதை பார்த்து கௌதம் வந்துட்டு சரியாக வைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். உடனே பொட்டை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மது வந்து பொட்டையே சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கௌதம் போயிட்டு அந்த புக்கை சரியாக வைக்கிறாங்க. நான் புக்கை சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவர் இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படிலாம் பண்ணுறாரே, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாரோ, நான் எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ சந்தோஷ் வந்து காஃபியும் ஜூஸும் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி கால் பண்ணி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு மது வந்துட்டு, என்ன நீங்கள் காஃபி ஜூஸ்லாம் கூட வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ நான் வந்து சொல்கிறாங்க, சேச்சே அவர் கால் பண்ணது கிச்சனுக்கு அப்படின்னு சொல்ல, என்னது கிச்சனுக்கு கால் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கௌதம் வந்துட்டு, ஆமாம் இது கொஞ்சம் பெரிய வீடுல, இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருந்தால் தானே சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மது வந்து சொல்கிறாங்க, எங்கள் வீட்டிலலாம் நான் கிச்சன்லேருந்து கூப்பிட்டா எல்லாரும் வந்துடுவாங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, அது ஓகே தான், ஆனால் ப்ரைவசின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, எது ப்ரைவசி, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விலகி இருக்கிறது தான் ப்ரைவசியா அப்படின்னு பட்டுன்னு கேட்டுடுவாங்க. உடனே கௌதம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. நான் தப்பாக எதுவும் சொல்லலை, எங்கள் வீட்டில் இப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பர்ணாவோட சந்தோஷோட பசங்களாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அப்பர்ணா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இப்படி தான், ஒரு சில நேரத்தில் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோன்னு தோணும், மது உனக்கும் குழந்தை பிறந்தா வந்து நீ கௌதம் கிட்டலாம் விடவே விடாத, அவங்களுக்குலாம் பார்த்துக்கவே தெரியாது, அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து நெகட்டிவாக வந்து பேசுவாங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷ் வந்துட்டு அப்பனாக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. ஐயோ நீங்கள் இதெல்லாம் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, கல்யாணம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. கௌதம் யோசிக்கிறாங்க, என்ன இது, நாம் இப்போது ரொம்ப ப்ரைவசியாக வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும், நாளைக்கு இவ வந்துட்டா வந்து நம்ம எல்லாமே ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, மது ஒரு பக்கம் என்ன இவரோட ரூம் கூட இவர் ஷேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாரு, ஒரு சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணவே மாட்டுறாரு, இவர் எப்படி நம்ம லைஃப் லாங் இவர் கூட நம்ம இருக்கிறது அப்படின்னு வந்து மது வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்து பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அங்கே எல்லாருமே வந்து ஜீவாவை பற்றி கேட்பாங்க, எங்கே உன்னோட ஃபியான்சி வந்து மிடில் கிளாஸ்ன்னு சொன்னியே, அவன் இங்கே வந்தானா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஓடிட மாட்டானா அப்படின்னு சொல்ல, அவன் அப்படிலாம் ஓட மாட்டான், அவன் ஒரு ஆர்டிஸ்ட், நான் அவனை செலக்ட் பண்ணியிருக்கேனா எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே நீ அஜித்தையே வேண்டான்னு சொன்ன, அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அசிஸ்டண்ட் பாபி கிட்ட வந்து, ஜீவா உடனே இங்கே வரணும், இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னதுனால பாபி வந்துட்டு ஜீவாவுக்கு கால் பண்ணி, மாயா மேடம்க்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்த இடத்துல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜீவாவை அங்கே வர வைக்கிறாங்க. வந்ததுமே மாயா வந்துட்டு கையில் ட்ரிங்க்ஸோடு வந்து குடிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு பாபியை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன இது மாயா நல்லா தானே இருக்கா, எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்க, இல்லை சார் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னாங்க, நீங்கள் இங்கே வரலண்ணா அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஜீவா வந்து கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் மாயாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. மாயா வந்து ஜீவாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப சிரிச்சுட்டே வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஜீவா வந்து எதுவும் பேசாமல் மாயா வந்து அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ மாயா வந்துட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மாயா, தயவு செஞ்சு அடம் பிடிக்காத, நீ வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க, விடு, நீ எதுக்காக எனக்கு வந்து ஆர்டர் போடுற,
நீ யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ ஜீவா வந்துட்டு இங்கே பாரு, நான் ஆர்டர்லாம் போடல, கொஞ்சமாவது சென்சிபிளாக நடந்துக்கோன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ யார் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு, உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா அப்படின்னு வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் என்னோட அண்ணன் கிட்ட எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதுக்காக இந்த சம்மந்தத்தை வந்து பேசினாரு, இந்த கல்யாணமும் நடக்க போகுது, அதுக்கு காம்ப்ரமைஸாக தான் உன்னோட அக்காவை வந்து என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, இதெல்லாம் வந்து நான் இல்லாமல் நடந்திருக்குமா, இப்போ நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னா வந்து அது என்னால் தான், இல்லைனா வந்து உன்னோட அக்கா வந்து கல்யாணம் ஆகாமல் வீட்டிலே தான் இருந்திருப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்லாம் பேசினதுமே வந்துட்டு ஜீவாவுக்கு கோவம் வருது. மாயாவை பலார்னு அரைஞ்சிட்றாங்க. இன்னொரு முறை நீ பேசின அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல மாயா வந்து ரொம்ப எடுத்தறிஞ்சு ஜீவா வந்து பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்கும் அப்படியே ஆர்குமெண்ட் நடக்குது. அப்போது ஜீவா போட்ட அந்த ரிங்கை வந்து மாயா வந்து கழட்டி கீழே போட்டு காலால் போட்டு மிதிக்கிறாங்க செருப்பு போட்டு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.